ஹலோ மக்களே, நம்ம இப்போ ப்ரெட்டு பாவு இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கான பேசிக் மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் லைட்டாக சூடான பால் எடுத்துக்கோங்க, ஒரு அரை கிளாஸ். அது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கோங்க, ட்ரை ஈஸ்ட் போட்டுக்கோங்க. இதை போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. 20 நிமிஷம் அரை மணி நேரம் விட்டுறணும். ஏன்னா அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. இப்போ மூடி சைடில் வச்சுட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு இதை ஊற வச்சதை எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே கட்டியான மாதிரி ஆகிடும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மேலே நம்ம மாவு போட்டுக்கலாம். இப்போது இது ஒரு அரை கிலோ மாவு எடுத்துக்கோங்க. இவ்வளோ இதுக்கு நம்ம ஒரு அரை கிலோ மாவு போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பால், தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மாவு போட்டு இந்த இதில் போட்டு நம்ம வச்சுருக்கோம்ல ஈஸ்ட்டோட மிக்ஸு, அதில் போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துடலாம். ஒரு முட்டை போட்டுக்கோங்க. இது சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் முட்டை வேணான்றவங்க விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் முட்டை சாப்பிடுவோம், அதனால் முட்டை போட்டிருக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஈரமாக எப்படி இருக்குது பாருங்கள் மாவு. அப்படி பிணைஞ்சி நம்ம மூடி வச்சிடலாம். இது ஆக்டிவேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ இதை மூடி சைடில் வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் நான் மூடி சைடில் வச்சுருந்தேன். 20 நிமிஷத்துலேயே நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு இதில் மாற்றிக்கிட்டு நம்ம போர்டில் இல்லைன்னா நீங்கள் எங்கே மாவு பண்ணுவீங்களோ அதில் மாற்றிக்கிட்டு நம்ம பட்ரு போட்டுடலாம். பட்ரு நிறைய போடுங்க. ஒரு 50 கிராம் 100 கிராம் கூட போடுங்க. நான் ஒரு 50 கிராம் கிட்ட போட்டிருக்கிறேன். அதை போட்டு அதை நல்லா பிசைஞ்சி விட்டு நம்ம அதை நல்லா உருட்டி சின்னதாக நமக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அப்படி வச்சு நம்ம திருப்பி அதை பெருசாகிறதுக்கு விட்டுறலாம். இன்னும் ஆக்டிவேட் ஆகும். இது நல்லா பெருசாகும். நம்ம வச்சுருக்கிற அந்த பாவோட பன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பன்னோட இது நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு. இது ஒரு 10-20 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் இப்படி வந்துருச்சு, இவ்வளோ பெருசாக. இதை நான் தனியாக இதை பாவாக ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்த ரவுண்டு ப்ரெட்டாக போடுறேன். இப்போ பாருங்கள் இது எப்படி வந்திருக்குன்ட்டு செஞ்சு முடித்து எடுத்தாச்சு. இதை வெளியே இது நல்லா பெருசாக வந்திருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பாவ் பாஜி இதெல்லாம். இதே மாதிரி நம்ம ப்ரெட் டின்லையும் போட்டு நான் வச்சுருந்தேன். பாருங்கள் ப்ரெட்டுமே எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னுட்டு. சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இவ்வளோ சாஃப்டானா நம்ம கடையில் வாங்குறத விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் நல்லா அது ஒரு பேக்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு இது ரெடி பண்ணுறதுக்கு. சூப்பராக வந்துருந்துச்சு. இதே மாதிரி நல்லா பண்ணிவிடுங்க.